ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வல்லாரக்கீரையை வச்சு நாம் ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இங்கே பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பருப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மசூர் தால்னு சொல்லுவோம் இல்லையா, மைசூர் பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு, அப்புறமா பைத்தம் பருப்பு. இந்த பருப்பை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வைங்க. ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கறிவேப்பிலை, வரமிளகாய் அண்ட் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு பூண்டும் தேவை, இதில் மிஸ் ஆகிருக்கு. ஒரு 5-6 பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நாம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நான் அதை வேக வைக்கிறேன். ஒரு 2 விசில் வந்தால் போதுமானது. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, வரமிளகாய் அண்ட் இடித்து வச்ச பூண்டு எல்லாம் போட்டு நம்ம இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணலாம். வல்லாரக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இலைகள் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம அதை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். வதங்கிய பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்து தக்காளியும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 20 மினிட்ஸ் தான் குக்கிங் டைமு. நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா, கீரையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா நமக்கு குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். வல்லாரக்கீரை மெமரி பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். அண்ட் நம்ம இதில் சேர்க்க போகிற பருப்பு எல்லாமே கூட ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஸோ இது குழந்தைங்களுக்கு கூட நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 1 மினிட்க்கு இந்த கீரையை நல்லா வதக்கலாம், அது போதும். இப்போ நாம் எடுத்து வச்ச குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம லைட்டாக சாட்டே பண்ணலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கீரை வேகிறதுக்கு உண்டான தண்ணி மட்டும் இப்போ போதும். பருப்பு சேர்த்த பிறகு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணியை ஆட் பண்ணலாம்.
இப்போ அதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேகட்டும். பருப்பு பாருங்கள் சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு. நான் 2 விசில் தான் விட்டுருக்கேன். இந்த பக்கம் போதும். ரொம்ப பருப்பாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப அது குழஞ்சும் போக வேண்டாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ திறந்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏன் நான் 3 பருப்பு சேர்த்துருக்கேன்னா அந்த டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம ஒரு பருப்பு சேர்த்து பண்ணுறதுக்கும் இந்த 3 பருப்புடைய டேஸ்ட்டும் சேர்ந்து நமக்கு வரும்போது டெஃபினெட்லி அது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு நம்ம மூடி போட்டு அகெயின் அதை வச்சிடலாம். கீரையும் பருப்பும் மசாலாவும் சேர்ந்து பைண்ட் ஆகி நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தி வல்லாரக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய வல்லாரைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயாச்சு. இது சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் திக்காக வச்சுட்டு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.